3:30 முடிச்சு. ஸோ நம்ம சூர்யா பார்த்தீங்கனாக்கா, அந்த காப்பி கசாயத்த குடிச்சு அவரால "என்னடா இது நம்ம குடிக்கிற ட்ரிங்க்காடா இந்த கேவலமா இருக்கு. போதையும் ஏற மாட்டேங்குது. இந்த கேவலமா இருக்கே!" அப்படின்ற ஒரு தாட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம நந்தினியும் பார்த்தீங்கனாக்கா, அப்பாடா ஓரளவுக்கு நம்மாள் தேறி வந்துட்டாப்புல. நமக்கு இது மேல கொஞ்சம் கஷ்டம் இருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா, நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா, ஸோ அது மேல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பார்த்தீங்கனாக்கா, இனிமே நம்ம சூர்யாவுக்கு நந்தினி மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கனாக்கா, கொஞ்சம் நெருக்கமா பழகி ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீட்ல இன்னொரு ஆபத்தையும் கூட்டிட்டு வச்சிருக்காங்க நம்ம நந்தினி. ஏன்னா ரேணுகா கொஞ்சம் பாவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்தாங்க. ஆனா ரேணுகா பார்த்தீங்கனாக்கா, வேற ஆள் அனுப்பிச்ச ஆளுன்னு தெரியாமலே பார்த்தீங்கனாக்கா, இங்க நந்தினி கூட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கனாக்கா, அந்த பொண்ணு ஸோ அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே லைவாவே பார்த்தீங்கனாக்கா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மாரி போட்டு ஸோ எல்லாமே அங்க அர்ச்சனாவுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இவங்க எப்ப கையும் களவுமா சிக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம சூர்யா கண்டுபிடிச்சிட்டாருன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா அங்க அசோக் பார்த்தீங்கன்னாக்க, அவரு குடிச்சிட்டு அவருக்கு மட்டும் போதை ஏறுது. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் ஏறுது. எனக்கு மட்டும் ஏறல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்றத கண்டிப்பா இழுத்துட்டு முன்னாடி நிக்க போறாய்ங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம நந்தினிக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். "நீ தானே இதெல்லாம் பண்ண? எதுக்காண்டி பண்ண? எது?" அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னு வைங்களேன், "இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன். நீங்க குடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல. நீங்க இப்படி இருக்கும்போது நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க குடிச்சிட்டு உங்க பாட்டுக்கு இருக்கும்போது, அது அந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமா சரியில்ல. இப்ப பார்த்தீங்களா, நீங்க எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி நம்ம கண்டிப்பா அங்க நம்ம சூர்யாவோட மனச மாத்தி, மறுபடியும் அவரு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் நல்ல புள்ளையா கண்டிப்பா இருப்பாருன்னு நெனைக்கிறேன் சூர்யா. வீட்ல இருக்கிற நம்ம நம்ம சூர்யாவோட அப்பாவும் சரி, இந்த விஷயம் கேட்டாருன்னா, அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நந்தினிக்காக ஆதரவா கண்டிப்பா சூர்யா இருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஆதரவா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க எல்லாமே கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வெப் சீரிஸோட அப்டேட்ல உங்கள எல்லாமே சந்திக்கலாம். பாய்.